கடைகளில் வாங்கும்போது நம்பகத்தன்மை குறையும் போது இதை ஏன் நம்ம வீட்டில் செய்யக்கூடாதுன்னு நான் நினைப்பேன். அந்த மாதிரி நான் நினச்ச ஒரு பொருள் தான் கம்போஸ்ட் உரம் அல்லது கம்போஸ்ட் மண். நம்ம வீட்டிலேயே செடிகளுக்கு தேவையான இயற்கையான ஆர்கானிக் மண் எப்படி செய்கிறது அப்படின்னு உலக தமிழ் சொந்தங்கள் அனைவரையும் அம்மா சும்மா இல்லை ஒளியலை வரிசைக்கு வரவேற்கிறேன். இது பிறமொழி கலவாத முழுவதும் தமிழ் மட்டுமே பேசும் ஒளியலை வரிசை. நீங்கள் இன்னும் நம்ம ஒளியலை வரிசையை கைச்சாடாமல் இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கும் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன் அறிவிக்கும் தானையும் அழுத்திடுங்க. இனிமேல் நம்மளோட ஒலியலை வரிசையில் தனித்துவமாக, அதாவது ட்ரேட்மார்க் அப்படின்னு சொல்கிற மாதிரி அம்மா சும்மா இல்லை ஒலியலை வரிசைக்கு ட்ரேட்மார்க்காக ஒரு எபிசோட் தொடர் வரப்போகுது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதை எப்படி செய்கிறது வீட்டில் அப்படிங்கிற தொடர். அதோட முதல் தொடர் இன்றைக்கி தான். டெரக்கோட்டா பானையில், அதாவது மண் பானையில் தான் இந்த மாதிரி பொதுவாக கம்போஸ்ட் உரம் செய்வாங்க. ஆனால் அதெல்லாம் இல்லாமல் நெகிழி டப்பாலேயே, சாதாரண பிளாஸ்டிக் டப்பாவில் எப்படி வீட்டில் இருக்கிற கழிவுகளை வச்சு நாம் கம்போஸ்ட் உரம் செய்ய முடியும், நம்ம செடிகளுக்கானது அப்படிங்கிறத தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். எதை வச்சு பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம அடுப்படியிலேருந்து கிடைக்கிற இந்த மாதிரி கிச்சன் வேஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுற காய்கறி கழிவுகள் தான். வெங்காயத்தோல், பூண்டு தோல், அதுக்கப்புறம் டீ வடிகட்டின அந்த டீ பவுடர், அந்த டீ தூள், அதுக்கப்புறம் தேங்காவோட நார், இதையெல்லாம் வச்சு தான் இன்றைக்கி நம்ம இந்த கம்போஸ்ட் உரம் செய்ய போகிறோம். ரொம்பவே சுலபம். நம்ம வீட்டில் இருக்கிற காய்கறி தோட்டம், சின்ன சின்ன செடி, அதை நம்ம நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு கவனிப்பு கண்டிப்பாக தேவை. முதல்ல நெகிழி டப்பாவில் நம்ம மண்ணை போட்டுக்கலாம். செம்மண்ணாக இருக்கலாம், எந்த மண்ணாக இருக்கலாம், ஆனால் மணல் இருக்கக்கூடாது. அடுத்தது தேங்காய் நார். இது அதிகப்படியான அந்த காய்கறி கழிவுகள்லேருந்து வர தண்ணியை குடிச்சிடும், அதுக்காக. அடுத்தது வெங்காயத்தோல், பூண்டுத்தோல், முட்டை ஓடு சின்ன சின்னதாக உடைச்சது, அந்த மாதிரி அந்த நாளில் சேர்ந்த காய்கறி கழிவுகள் எடுத்து வச்சுருக்கேன். தேநீர் குடித்ததுக்கப்புறமா அந்த தேநீர் வடிகட்டியில் இருந்த அந்த தேநீர் துகள்கள், அப்புறமா ஒரு தினத்தாள், செய்தித்தாள், இதையும் துண்டு துண்டாக நறுக்கி உள்ளே போட்டு நல்லா கலந்து விட்டுடணும். எப்போவுமே காய்கறி கழிவுனை விட அதிகமாக கொஞ்சம் மண் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அப்புறம் நுண்ணுயிரிகளுக்காக இது நல்ல வேலை செய்யணும்ல, அதுக்காக ஒரு 3 தேக்கரண்டி தயிர் ஊற்றிக்கிறேன். இப்போ மூடி வச்சுக்கலாம். அடுத்த நாள் கழிவுகளை அடுத்த நாள் போடலாம். அப்புறம் கொஞ்சம் இதில் ஓட்டையும் போடணும், அதையும் பண்ணலாம். இன்று 2ஆம் நாள். பீர்க்கங்காய் எல்லாம் ஒழிச்ச தோல் இருந்தது, அதையும் போட்டுக்கிறேன். டெரகோட்டா பானையில் செய்யும்போது அதில் தானாகவே உள்ள ஆக்சிஜன் கிடச்சிக்கும். இதில் கிடைக்காதுங்கிறதுனால கொஞ்சம் துளைகள் தேவை, அதனால் துளைகள் போட்டுக்கிறேன். அப்பப்போ எடுத்து இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லை நல்லா குலுக்கி விட்டுகிட்டே இருக்கணும். அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா ஆக்சிஜன் போகும். இதை எல்லாருமே கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். எந்த விதமான சந்தேகமாக இருந்தாலும் சரி, இங்கே என்கிட்ட நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கருத்துக்கள் பெட்டகத்தில் தாராளமாக தெரிவிக்கலாம். இன்று 3ஆம் நாள். இன்றைக்கி வாழைப்பழத்தோல் இருந்தது, அதை சின்ன சின்னதாக நறுக்கி போடுறேன். அதுக்கப்புறம் நான் எதுவுமே போடலை. வாழைப்பழத்தோலுக்கு அப்புறம் அப்பப்போ எடுத்து நல்லா கிளறி விட்டுப்பேன். இந்த மாதிரி அந்த முட்டை ஓட தவிர 50 நாளுக்கு அப்புறம் எல்லாமே கிட்டத்தட்ட நல்லா மக்கி தங்க மணல் மாதிரி கருப்பு மணல் எனக்கு கிடச்சிருக்கு. இதோ பாருங்கள். இதை நான் ஏற்கனவே செடிகளுக்கு மணல் போட்டுட்டேன். அதுக்கு மேலே உரமாக போடலாம் அப்படின்னு சொல்லி போட்டு தண்ணி ஊற்றி வளர்க்க போகிறேன். என் செடிகள் எல்லாமே நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இது ரொம்ப முக்கிய காரணம். இந்த மாதிரி வீட்டிலேயே நம்ம சில பொருட்களை செஞ்சு பழகலாம். இனி வரும் தொடர்கள். கம்போஸ்ட் உரம் முழுவதுமாக தயாராகிறதுக்கு 90 நாள் வேணும். நான் 50ஆவது நாள் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அதனால தான் அந்த முட்டை ஓடெல்லாம் இன்னும் மக்களை. இந்த காணொலி உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன்.
இந்த மாதிரி முழுவதும் தமிழ் மட்டும் பேசும் ஒலி அலைவரிசைகளுக்கான ஆதரிக்க அம்மான சும்மா இல்லை ஒலி அலைவரிசை விரும்புங்க, பகிருங்க, உங்கள் நண்பர்களுக்கு தெரிவிங்க, அப்படியே கை சாடிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.